வணக்கம். ஆ, நம்ம வந்து வர 15ஆந்தேதி காமராஜருடைய 123வது ஒரு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கோம். அதாவது கொண்டாட போகிறோம் அது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர்கள் வந்து என்றைக்குமே அவங்களுடைய ஒரு நாளை வந்து அந்த பர்டிகுலர் டேயில் மாத்திரம் கொண்டாடாமல் அவங்களுடைய கருத்துக்களை வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு சமுதாயம் கொண்டாடி கொண்டே இருந்தால், அதாவது அவங்களுடைய அந்த காரியங்களை வந்து நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படின்றது தான் ஒரு பெரியவர்களுடைய கருத்து. இப்போ காமராஜருடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ வந்து ஒரு அரிய பெரிய பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவ்வளோத்தையும் நம்ம நினைவு கூற முடியாது. அதனால் அவரோட பிறந்த நாளை ஒட்டி ஒரு 2 நிகழ்ச்சிகளை மாத்திரம் நம்ம நினச்சி பார்த்தோன்னா, இந்த அவருடைய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு மற்றொரு உதாரணமாக இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது ஒரு நாள் வந்து காமராஜர் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போது அவரை பார்க்குறதுக்காக இந்த கல்லூரி மாணவர்கள், அதாவது ஓவியக் கல்லூரி மாணவர்கள் ஒரு 2-3 பேர், அதில் வந்து ஒரு ஓவியக் கல்லூரி மாணவர் வந்து தற்பொழுது ஒரு பெரிய நிலைமையில் இருக்கார். அந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காமராஜரை வந்து சந்திப்பதற்காக, ஏன்னா அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, காமராஜரை சந்திப்பதற்காக ஒரு பெரிய மாலையை வாங்கிக்கிட்டு அவரை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது, சரிப்பா உங்களுடைய படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு காமராஜர் கேட்குறார். அவங்களும் தன்னை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு மாணவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதாவது, நாங்கள் வந்து தங்கி படிக்கக்கூடிய அந்த கல்லூரியினுடைய உதவித்தொகை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஏற்றி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், சாப்பாடு மற்றும் வாழ்க்கையை நடத்துவதற்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அந்த மாணவர் வந்து சொல்கிறார். இப்போது காமராஜரும் சரி நான் ஆலோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே அந்த மாணவர் கொண்டு வந்து அந்த மாலையை என்ன பண்ணுறாருன்னா, காமராஜருக்கு வந்து சரி ஐயா உங்களுக்கு மாலை போடணும் அப்படின்ற மாதிரி மாலையை வந்து கையில் வச்சுக்கிட்டு காமராஜருக்கு அணிவிக்க வரார். உடனே இந்த காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா நீ இப்போ தான் வந்து உதவித்தொகை பத்தலை, வாழ்க்கை நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதில் போய் காசு செலவு பண்ணி ஒரு மாலையை வாங்கிட்டு வந்திருக்கியே அப்படின்ற மாதிரி இந்த மாலை எவ்வளோ விலைன்னு கேட்குறாரு. அந்த மாணவர் வந்து மாலையுடைய விலையை சொல்கிறார். அப்போ காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில் இந்த மாலை கீழெல்லாம் எனக்கு வேணாம், நீ வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாலையை நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த உதவியாளரை கூப்பிட்டு, இந்த மாலைக்கு எவ்வளோ விலைன்றது அந்த மாணவர்கிட்ட நீ கொடுத்துடு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறார். அப்போது இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஏன்னா ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க, வந்த உடனே நம்மளுக்கு என்ன மரியாதை செய்கிறாங்க, என்ன கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு மனித மனம். ஆனால் ஒரு பெருந்தலைவராக இருந்த இந்த தலைவர் அதில் கூட இந்த மாலை வாங்குறதுக்கு கூட இந்த மாணவர்களை வந்து ஒரு அனுமதிக்காமல் அதில் வந்து ஒரு பாடத்தை அவங்களுக்கு சொல்லி, அதனால் இந்த வீண் மாலை மரியாதைகள்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை அவங்க மனசில் பதிய வைக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு முன்னுதாரணம். இதே தலைவரை பற்றி ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் அடுத்த இதில் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.